Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. நான் இப்போ சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கேன். இது வந்து விஜயா ஸ்டோர்ஸுங்க. இங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். வரலட்சுமி விரதமுக்கு தேவையான ஐட்டம்ஸை நான் வாங்க வந்திருந்தேன். இந்த கடையில் இந்த மாதிரி அம்மனை அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த சிம்மாசனம்லாம் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது வந்து வெல்வெட்டு, நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மனோட முகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீடம்லாம் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஸ்டாண்டு கூட அவைலபிளாக இருந்துச்சுங்க. லாஸ்ட் டைம் நான் வரலட்சுமி விரதம் வீடியோ போடும்போது நிறைய பேர் இந்த ஸ்டாண்ட் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்டாண்டு வந்து இப்போ விஜயா ஸ்டோர்ஸில் இருக்குது. 800 rupees நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சாமி பக்கத்தில் வைக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த தாமரைப்பூ ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த மயிலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1000 rupees, 800 rupees, 700 rupees அந்த மாதிரி நிறையா ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. அது வந்து நம்ம தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெக்கரேட் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் குட்டி ஸ்டெப்ஸு, விளக்கெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் எனக்கு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குட்டி குட்டி வெண்ணெய் பானை பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி சைஸ் சரியாக வச்சுருந்தாங்க. 1 பானை, 2 பானை, 3 பானை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மரத்தில் விநாயகர், இது வந்து ஜெர்மன் சில்வர் குங்கும சிமிழுங்க. இது வந்து 1 piece 30 rupees. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸ்டோன் வச்சலாம் இருந்துச்சு. இதெல்லாமே சிம்மாசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஜெர்மன் சில்வர், அப்புறம் வெல்வெட்டில் அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருந்தது. அண்ட் இந்த சைடில் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூட் பேக்ஸ், பர்சஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதுலேயும் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 rupees ஸ்டார்ட் ஆகுது. சைஸ் வரையாக வச்சுருந்தாங்க. பேங்கிள் பவுச்சஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஜுவல்லரி கேசஸ் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரலட்சுமி நோம்பு மட்டும் இல்லாமல் நவராத்திரி வருது இல்லையா? ஸோ அதுக்குமே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நோம்பு செட்டு, நம்ம வந்து கலசத்துக்குள்ளே போடுவோம்ல, ஸோ அது வந்து தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சீப்பெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. சீப் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வந்து சின்ன சைஸும் இருந்தது. நம்ம தனியாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க. சீப்பு கண்ணாடி கூட சேர்த்து வச்சுருந்தாங்க. இது வந்து குட்டி சீப்பு, நம்ம எந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தாங்க. இது வந்து மஞ்சள் குங்குமம், அது கூட தாலி கயிறு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சேர்த்து வாங்கிட்டோன்னா நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேக்கெட்டில் வந்து மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, கண்ணாடி, சீப்பெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரேயில் கூட மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் குட்டி விநாயகர் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி, சீப்பு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு. இந்த ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 25 rupeesங்க. இந்த மாதிரி குட்டி சைஸ்லையும் வச்சுருந்தாங்க. இது வந்து நோம்பு செட்டில் அந்த நம்ம காதோட கருகுமணி வளையலும் இருக்குது. தாம்பூல செட்டு தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு பவுச்சில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு, கண்ணாடி, சீப்பு, மஞ்சள் குங்குமம், மெஹந்தி, பொட்டெல்லாம் வந்து இது வந்து ஒரு பீஸ் வந்து 125 rupeesங்க. இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்தது. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா 81 rupees. அண்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட் பார்த்தீங்கன்னா 145 rupeesங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. நம்ம வந்து தனித்தனியாக வாங்கி மேட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செட்டாகவே தாம்பலம் வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட நம்ம வாங்கி நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்துக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு வர சுமங்களுக்கு நம்ம ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பானைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸுங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன் சில்வரில் ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு பீஸ் 45 rupeesங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கட்டில் மாதிரி இருந்தது. இது வந்து ஷோ பீசஸ். இது வந்து 135 rupees, 140 rupees அவைலபிளாக இருந்தது. ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பிளேட்ஸ் கொடுப்பாங்க, சிலர் இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு கிறிஸ்டலில் நிறைய சாமி சிலைகள் வச்சுருந்தாங்க. 40 rupees பாக்ஸோடு வந்துருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட கொடுக்கலாங்க. அதாவது ஊதுபத்தி ஸ்டாண்டு, குங்கும சிமிழ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும்ல. இதெல்லாம் ஒரு பீஸ் 30 rupees. அண்ட் இந்த குங்குமம் மஞ்சள் போடுறது பார்த்தீங்கன்னா 40 rupees, 45 rupees அவைலபிளாக இருந்துச்சு. சிங்கிளாகவும் இருந்துச்சு, டபுளாகவும் இருந்தது. இது வந்து லாஸ்ட் இயரும் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கோலுக்கு வந்து இது பர்ச்சேஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு வச்சுருந்தாங்க. அண்ட் மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்கன்னா உருண்டையாக வச்சுருந்தாங்க. அப்போ விராலி மஞ்சளும் வச்சுருந்தாங்க. இது வந்து கண்ணாடி, சீப்பு தனியாக வச்சுருந்தாங்க. கண்ணாடி வந்து குட்டி குட்டி கண்ணாடி வேணால் செட்டாகவும் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம அந்த மாதிரி கூட வாங்கி கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு குங்கும சிமிழ், அது வந்து உங்களுக்கு எவர் சில்வரில் இருக்குது, 40 rupees. நீங்கள் கொஞ்சம் பெருசாக வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய செம்படம், அதுக்கப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கலாங்க. இது வந்து ப்ரைஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி சிலைகள் வச்சுருந்தாங்க. இதுவுமே ரிட்டன் கிஃப்ட் பர்பஸ் தாங்க. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees இருந்துச்சு. இன்னொரு கொஞ்சம் பெரிய சிலை வந்து 40 rupees, 70 rupees இந்த மாதிரி அவைலபிளாக இருந்தது. இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 rupeesங்க. இது வந்து உங்களுக்கு கோல்டு ஃபினிஷராக வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க
பூஜை அறையில் வச்சுக்குவாங்க, நல்லாயிருக்கும் இல்லையா. சாமி சிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபினிஷில் இருந்தது, கிறிஸ்டலில் இருந்தது, காப்பரில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறையா தோரன்ஸ் வச்சுருந்தாங்க, நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸுக்காக வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. இந்த ஹேங்கிங் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கில் வரும். இது வந்து உங்களுக்கு பூஜா ரூமில் தொங்க விடும் போது அழகாக இருக்கும். இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வர டைமில் நம்ம இந்த மாதிரி தொங்க விடும் போது அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 1200 rupees, செட் ஆஃப் 2 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே குட்டி கலசம் வச்சுருந்தாங்க. ஸோ வீட்டில் இந்த மாதிரி கலசம் வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இது வாங்கிக்கலாம். இது வந்து 100 rupeesங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வளையல் அவைலபிளாக இருந்துச்சு, கலர்ஸில் இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரெட், எல்லோ, க்ரீன் மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஆரஞ்சு இருந்துச்சு. அண்ட் அந்த ஆரஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா லைட் கலர் இருந்துச்சு, எல்லோவில் வந்து கொஞ்சம் டார்க் கலர் இருந்துச்சு. மாதிரி நிறைய வெரைட்டி இருந்துச்சு. நம்ம மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணும்போது சிலர் வந்து காயின்ஸில் பண்ணுவாங்க, சிலர் பூவில் பண்ணுவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணாடி வலையில் கூட பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வச்சுருந்தாங்க. அண்ட் ப்ளவுஸ் பீசஸ் பார்த்தீங்கன்னா செட்டாக அவைலபிளாக இருந்துச்சுங்க. நிறைய வெரைட்டி இருந்துச்சு. உங்களுக்கு சில்க் காட்டன் ப்ளவுசஸ், பிளெயின் ப்ளவுசஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுசஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. 12 பீஸ் 15 பீஸ்லாம் இருந்துச்சு. 1100 rupeesங்க இதோட ப்ரைஸு. அதாவது 15 பீஸ் வந்து 1100 rupees. இந்த மாதிரி நிறையா இருந்தது. எனக்கு இந்த அம்மன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூல் அந்த சணல் கயிறு மாதிரி இருந்துச்சு, அதில் பண்ணியிருக்காங்க, நடுவில் முகம் வச்சு எவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ அழகாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது இல்லையா. இது வந்து கண்ணாடி பாக்ஸில் வச்சுருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் பர்பஸ்க்கு தான். இந்த மாதிரி முரத்தில் கூட இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம கோல்டு டைம்லாம் வைக்கும் போது சூப்பராக இருக்குங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஜவ்வாது எங்கே வாங்கினீங்க, பச்சைக்கல்பூர் எங்கே வாங்கினீங்க அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. நமக்கு தேவையான நாமக்கட்டி, அதுக்கப்புறம் ஜவ்வாதுலேயே பார்த்தீங்கன்னா பவுடராக கூட இருந்துச்சு, லிக்விடாக இருந்தது. திரிலாம் கூட வச்சுருந்தாங்க, பஞ்சு திரிலாம் நிறையா இருந்தது, மெல்லிசு திரி, கெட்டி திரி, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு திரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விசேஷ டைமில் வந்து விளக்கேற்றுவாங்க. நான் இது வந்து பயன்படுத்துறது கிடையாது. விளக்கேற்றுறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும்னு. அண்ட் குட்டி குட்டி மாலையெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து விஜயா ஸ்டோர்ஸில் தாங்க வாங்கினேன். இங்கே நம்ம கீழே ஃப்ளோர்லேருந்து மேலே போகும்போது அந்த ஸ்டெப்ஸில் ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸ் மாலை வச்சுருப்பாங்க. அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை மாலை வெரைட்டிஸுமே இங்கே இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இங்கே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ இங்கே பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்தது. அம்மனுக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸும் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிடைக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீடத்துக்கு பின்னாடி வைக்கக்கூடியது. ஸோ அது வந்து கோல்ட்லேயும் இருந்துச்சு அண்ட் ஸ்டோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. இது வந்து தேங்காயெல்லாம் அப்படியே உள்ளே சொருகி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வளையல் பார்த்திங்கன்னா செட்டாக வச்சுருந்தாங்க. அதாவது 2 டசன் 4 டசன் அந்த மாதிரி உங்களுக்கு 11 டசன் வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு போடக்கூடிய கிரீடம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. நீங்கள் எந்த மாதிரி முகம் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து கூட வாங்கிக்கலாங்க. இந்த கிரீடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸுங்க. இது வந்து 400 rupees, அதுக்கப்புறம் 500 rupees வந்து இதை சார்ஜ் பண்ணாங்க. இதை விட குட்டி கிரீடம் கூட இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு கிருஷ்ணருக்கு போடக்கூடியது இந்த கிரீடம். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி சிலைக்கு, அதாவது மகாலட்சுமிக்கு போடக்கூடிய சின்ன சின்ன கிரீடம் அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமி சிலையும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பித்தளைங்க. குட்டி சிலையிலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. விளக்குலேயும் அப்படி தான் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. நான் வந்து மாட விளக்கு வாங்கினேன். வாசலில் வந்து மாட விளக்கு வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் மாட விளக்கு வந்து ஒரு செட்டு வாங்கினேன். இந்த விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வெரைட்டி சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 420 rupees. எனக்கு இந்த பாவி விளக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன். குட்டி திரி போட்டு ஏற்றலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் திரி தூண்டி, திரி ஸ்டாண்டெலாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமாட்சி விளக்கு நடுவில் வச்சு ஏற்றுறது. இது வந்து திரி தூண்டி. இது வந்து 20 rupees தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மனுக்கு போடக்கூடிய நகைங்கள்லாம் இந்த பக்கம் வச்சுருந்தாங்க. வெத்தலை மாலை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எல்லாமே உங்களுக்கு கல் தாங்க. இந்த மாதிரி சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு அடி சாமி சிலையாக இருந்தால் கூட அதுக்கு கூட இங்கே நகை வச்சுருந்தாங்க. இந்த
ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் முகம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த கண் மூக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயில் கூட சிலர் வந்து சாமி வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண், நம்ம சாமிக்கு வந்து கண் வைப்போம், அது வந்து சைஸ் வரையாக வச்சுருந்தாங்க. குட்டி கண்ணிலேருந்து பெரிய கண் வரைக்கும் வச்சுருந்தாங்க. 20 rupees 40 rupees இது மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்குத்தி பொட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி நகைங்க பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன சாமி சடைக்கெல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. அம்மனுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய அத்தனை பொருளுமே இங்கே இருந்துச்சுங்க. சின்ன சின்ன மாலைங்கள்லேருந்து பொட்டு, காதுக்கு தோடு, இந்த மாதிரி கை காலுக்கு வைக்கக்கூடிய இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. இந்த கை காலுக்கு வைக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 rupeesங்க. இது பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தலையில் வைக்கிறது. அண்ட் நாமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. பொட்டு கூட அவைலபிளாக இருந்துச்சுங்க. நம்ம அம்மனுக்கு பொட்டு வைப்போம்ல, ஸோ அது வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மாலைங்கள்லாம் கூட இருந்தது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாக வரும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அந்த மாதிரி செட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு 3000 4000 அந்த ரேஞ்சில் வருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பரதநாட்டியம் ஆடுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை அலங்காரம் பொருளுமே இங்கே இருந்துச்சு. நெத்திச்சுட்டி, கைக்கு வங்கி, ஒட்டியானம், சலங்கை கூட இங்கே இருந்துச்சுங்க. மாலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்டோனில் இருந்தது, அதுக்கப்புறம் கோல்டு அந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. பேர்ல்ஸில் இருந்தது. நெத்திச்சுட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டிலுமே இருந்துச்சுங்க. சலங்கை கூட அவைலபிளாக இருந்துச்சு. சலங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னது வச்சுருந்தாங்க, பெருசும் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே நம்ம நெத்திச்சுட்டிக்கு சைடில் வைப்போம் இல்லையா, சூரிய பெறை சந்தன பெறை சொல்லுவாங்கள்ல, ஸோ அது இருக்குது. அண்ட் ஒட்டியானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த ஸ்டோன்லேயுமே அவைலபிளாக இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸில் அவைலபிளாக இருந்தது. ஸோ பரதநாட்டியம் வந்து இந்த மாதிரி செட்டாக ஸ்டோனில் போடும்போது அழகாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொண்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நிறைய சௌரி வச்சுருந்தாங்க. சௌரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ அலங்காரம் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஸ்டோனில் வந்து அலங்காரம் பண்ண மாதிரி இருந்துச்சு, பிளெயினாக கூட இருந்தது. இது வந்து சாமிக்கு நம்ம வைக்கக்கூடிய கிரீடமில் தேங்காயில் சொருகுவோம்ல, ஸோ அது கூட எங்கள் சைஸ் வாரியாக சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. நம்ம வந்து தேங்காய்க்கு வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வைக்கும் போது நல்லாயிருக்கும் இல்லையா. இது வந்து உங்களுக்கு அம்மனுக்கு வந்து நகை, நம்ம ஆரம் அந்த மாதிரிலாம் போடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பின்னாடி உங்களுக்கு ஒரு கயிறு கோர்த்துட்டு இந்த நகையை வந்து போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நகையெல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜடை அலங்காரம் பண்ணக்கூடிய அத்தனை அலங்காரம் பொருட்களும் இங்கே வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் பூவில் இருந்து எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க. சாமிக்கும் சரி, அதுக்கப்புறம் பரதநாட்டியத்துக்குமே இங்கே வச்சுருந்தாங்க. கீழே பாஸ்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா சலங்கை வச்சுருந்தாங்க. சலங்கை வந்து உங்களுக்கு ரெக்ஸின்லையும் அந்த டைப்லேயும் இருந்துச்சு, வெல்வெட்லேயும் இருந்துச்சுங்க. இந்த ஐட்டம்ஸ் பார்த்துட்டு மேலே ஃப்ளோருக்கு போனோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அம்மனை அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி அலங்கார பொருட்கள் வாங்கலாம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 rupeesங்க. இந்த அம்மன் அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 800 rupees. அம்மனோட முகம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் எந்த மாதிரி வழக்கமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இதுலேயே ஜெர்மன் சில்வரில் இருந்துச்சு, மஞ்சள் முகம் இருந்துச்சு, பித்தளை முகம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய முகங்கள் அவைலபிளாக இருந்ததுங்க. எனக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் முகம் தான். ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக அம்சமாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துணியில் ஹேண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. மேலே வந்து வாக மாலை வச்சுருந்தாங்க. வாக மாலை வந்து சைஸ் வாரியாக இருந்தது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி வாக மாலை சாத்தும் போது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அம்மன் உருவம் பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம வசதிக்கேற்ப எந்த மாதிரி வேணுமோ வாங்கிக்கலாம். உங்களுக்கு அம்மன் முகமே பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணியே வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1450ங்க. உங்களுக்கு கிரீடம், அதுக்கப்புறம் காதுக்கு தோடு, மூக்குத்தி, இந்த மாதிரி எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தனியாக பார்த்தீங்கன்னா கிரீடமும் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து சாமி முகம் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிரீடம் வாங்கிக்கலாம். கிரீடம் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் சின்ன சைஸ் கிரீடம் வேணும் அப்படின்னா 350 rupeesங்க. பெரிய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1200 300லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி கிரீடம்லாம் பார்த்தீங்கன்னா 350 400 rupeesல அவைலபிளாக இருந்துச்சு.
அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொலு பொம்மைகள் நிறைய வச்சுருந்தாங்க. நான் அதுக்குள்ளே போகலை, ஏன்னா எனக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதனால் இப்பொழுதுக்கு இந்த பர்ச்சேஸ் மட்டும் பண்ணலான்னு இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் வச்சுருந்தாங்க. சிலர் வந்து குட்டியாக ஸ்டெப்ஸ் வைப்பாங்கல்ல, அதுக்கு மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய சிம்மாசனம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் லோட்டஸ் மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலசத்தில் தேங்காய் வைப்போம்ல, அதில் வந்து உள்ளே சொருகிட்டு மேலே பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு தேங்காய்க்குள்ளே சொருகிட்டு இந்த சைடில் கம்பிமாக இருக்குல்ல, அங்கே வந்து உங்களுக்கு பூ மாலையெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லோ கலர் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கலசத்தில் தேங்காவுக்கு உள்ளே சொருகிற மாதிரி சொருகிட்டு இந்த ஒரு கம்பிலையும் நம்ம மாலைங்கள்லாம் மாட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupees, 250 rupees இந்த மாதிரி இருந்துச்சுங்க. சிம்மாசனங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். இது உங்களுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஃபோமில் இந்த மாதிரி வெல்வெட் ஷீட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 3000, 4000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுங்க. லோட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2500. அண்ட் குட்டி குட்டி சாமி சிலைங்களுக்கு மாலை எங்கே வாங்கினீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மாலை வந்து இங்கே தாங்க வாங்கினேன். உங்களுக்கு பேர்ல் மாலை, பூ மாலை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இங்கே மாலை அவைலபிளாக இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இந்த மாலைகள்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 rupees, 40 rupees அப்படி இருக்கும். இந்த குட்டி குட்டி மாலைலாம் பார்த்தீங்கன்னா 20 rupeesங்க. நான் வந்து ஷாப்பிங்க்கு அம்மா கூட தான் போயிருந்தேன். ஸோ அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே விஜயா ஸ்டோர்ஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தோரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் அவைலபிளாக இருந்துச்சு. கோல்டன் கலரில் வர மாதிரி, பீடடில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டோர் என்ட்ரன்ஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அண்ட் சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஐட்டமும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வாங்கலாம் தான் வருவேன், ஆனால் நிறையா வாங்கிடுவேன். சாமி சிலைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவாடை நிறையா வச்சுருந்தாங்க. சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்குமே பாவாடை அவைலபிளாக இருந்துச்சுங்க. பாவாடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கூட இருந்தது. இது வந்து உங்களுக்கு சமிக்கி ஒர்க் வச்ச மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து வெறும் பட்டு வச்ச மாதிரி கூட இருக்கும். இல்லைனா ப்ளெயினாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருந்துச்சு. இது வந்து விநாயகர்கள்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய சைஸ், சின்ன சைஸ்ன்னு இருந்துச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது. அதாவது க்ரீன் கலரில், ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி பாவாடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சம்கி ஒர்க்லாம் இல்லாமல் பட்டு மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் உங்களுக்கு பாவாடை இருந்துச்சுங்க. நிறைய கலர் காம்பினேஷனில் இருந்தது. எனக்கு எல்லோ வித் மெரூன் வந்து இந்த தடவை வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து 2 பாவாடை வாங்கினேன். எப்போவுமே வருஷம் புது துணி வாங்கணும் அம்மனுக்கு, அதனால இந்த மாதிரி பாவாடை வந்து வாங்கினேன். இந்த பாவாடோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupeesங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக காமிக்கிறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.